குளச்சல் தொகுதியை வந்து திமுகவே நேரடியா போட்டிடலாம். எங்களுக்கு அது மாதிரி நேற்றுக்கு திமுக நேர்காணல் நடந்துச்சு. அங்க வந்து கிள்ளியூர் தொகுதியில ராஜேஷ்குமார் போட்டியிடக்கூடாது, அங்க வந்து திமுக போட்டியிடணும், நேரடியா போட்டியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு வாக்குவாதம் வெளியில வந்து பாக்குறீங்க. எங்களை கூட எங்க நிர்வாகிகள்லாம் சில முக்கியமான மந்திரிங்க தொகுதி கேட்கறாங்க. கேட்க முடியுமா இல்ல கேட்க முடியுமான்னு கேக்குறேன். அதுல ஏதாவது முறை இருக்கா, அதாவது நாகரிகம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. அவங்க விருப்பத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க. கடைசியில முடிவு பண்றது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பேசுவேன். விடுங்க. ஏற்கனவே கொளுத்தி போடுறீங்க, இன்னும் ஏதாவது கொளுத்தி போட்டு குளிர்காயலாம் நினைச்சீங்களா? எப்படி இது? இருங்க. என்கிட்ட ஒருத்தர் காலையில வந்தார், ஒரு முக்கியமான மந்திரி தொகுதி நான் நிக்கணும் அப்படின்றார். அவருடைய விருப்பத்தை சொல்றார். அதுக்காக அந்த முக்கியமான மந்திரி தொகுதி நான் கேட்க முடியுமா? நியாயமா? இதெல்லாம் ஏன் பெருசு பண்றீங்க? விடுங்க. ரைட். ஐயோ விடுங்க சாமி, விடுங்க. அடுத்ததுக்கு வாங்க. 234 தொகுதிக்கு கேளுங்க, நான் ஒன்னொன்னு பதில் சொல்றேன். பொறிக்க கேட்காதீங்க, ஒன்னொன்னா கேளுங்க. விஜய் வந்து தனி போட்டிங்கிறது அறிவிச்சிருக்காரு, தனித்து போட்டிங்கிறது அறிவிச்சிருக்காரு. அது திமுக கூட்டணி சாதகமா பாதகமா இது எப்படி நீங்க 4 முனை போட்டிங்க மாதிரி இருக்கு? ஏங்க, எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் நலத்திட்டங்கள், சமூக நல பணிகள், இந்த 5 ஆண்டுகளுடைய ஆட்சி தான் பேச போகுது. அதுவும் இல்லாமல் எங்க தலைவர் ராகுல் காந்தி உடைய பிரச்சாரம் பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்கள்ல வரவேற்பை பெற போகிறது. ஆகவே இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க. பல முறை சொல்லிட்டேன். அவங்க என்னவோ கனவுல இருக்காங்க, ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்து ஏதாவது செய்து மாயாஜாலங்கள் செய்து வெற்றி பெறலாமான்னு. எந்த மாயாஜாலம் செய்தாலும், எந்த மோடி மஸ்தான் வித்தை செய்தாலும் தமிழ்நாட்டில் எங்களுடைய கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி தான் 210 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்.